நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முட்டை வச்சு முட்டை இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ப்ளம் கேக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஸோ அந்த கேக்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இந்த ப்ளம் கேக் ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட கருப்பு கிஸ்மிஸ், அதாவது கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப், அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோல்டன் கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின வால்நட், 1/4 கப் அளவு கட் பண்ணின முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணின பாதாமும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு செரி பழங்களை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட கட் பண்ணின டேட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மெஜோல் டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி டேட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 1 கப் அளவு 250 ml அளவு இருக்கும். அதே கப்பில் தான் நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை தானாக உருகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே தான் நம்ம இதை வேக வைக்கணும். லேசாக இது போல் கலந்து விட்டுட்டு இடையில இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. இது போல் கலந்துகிட்டே இருங்க. நல்லா வந்து ஒரு தேன் கலரில் வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ தேன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கையில் வந்து தெறிக்காது. அதே மாதிரி இந்த சர்க்கரை வந்து ரொம்ப கெட்டிப்படாது. தண்ணி வந்து நீங்கள் சில்லுன்னு இருக்க தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கையில் தெறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வந்து சீக்கிரமாகவே ரொம்ப கெட்டிப்படும், கலர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சுடு தண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக சர்க்கரை மெல்ட் ஆயிரும். பாருங்கள், அது லேசாக கட்டிப்பட்டிருக்கு. இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த சூட்லேயே அது நல்லா இலகிரும். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வைங்க. இந்த நட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். 7-8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட சூடு இல்லை, நல்லா ஆறி இருக்குது. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம், இப்போ 3/4 கப் சேர்க்குறோம். அப்போ மொத்தமாக 1 கப் அளவு சர்க்கரை இருக்கும். இது கூடவே 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர்லாம் ப்ளம் கேக்குக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இந்த சர்க்கரையை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அப்போ தான் நம்ம பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுட்டு பட்டரோட கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டரோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு சர்க்கரை, பட்டர் இது ரெண்டும் சேர்ந்து கலக்கிற அளவுக்கு நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு, ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நார்மலான பிராய்லர் கோழி முட்டை கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளஃபியான க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது. உங்களுக்கு முட்டை சேர்க்க பிடிக்காதுன்னா முட்டை இல்லாமல் ஏற்கனவே நான் ப்ளம் கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எசன்ஸும் சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. எசன்ஸ் சேர்க்கறதுனால முட்டை வாசனை வராமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சட்னி வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்ல டேஸ்ட் வரணுன்னா கண்டிப்பாக மைதா யூஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு இது போல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக கலந்துடக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். 2 டைரெக்ஷன் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரேக்கு இதை மாற்றிடுங்க. நான் வந்து ரவுண்ட் ட்ரே எடுத்திருக்கேன், கேக் ட்ரே. இதில் அடிபாகத்துலேயும் சுற்றிலும் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா பட்டர் ஷீட் வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துருங்க. நீங்கள் அவனில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் ஒரு 40லேருந்து 50 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கிங் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். அதனால் இடையிடையில் கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு பாருங்கள். கேக் முழுமையாக வேகிறது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கடாயில் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கேக் மாவை கேக் ட்ரேயில் மாற்றிட்டு லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான், நம்ம இன்றைக்கி கடாயில் பேக் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கடாயை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். நல்ல அகலமான அடி கனமான கடாய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேக் வந்து பெர்ஃபெக்டாக வெந்து வரும். இது உள்ளே வந்து இது போல் ரிங் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டாண்டு கூட நீங்கள் வைக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரேயை உள்ளே வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 8 இன்ச் அளவு கேக் ட்ரே. இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு சிலருக்கு மாறுபடலாம். ஒரு 50 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். கத்தியில் மாவு ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு கேக் வேகிறதுக்கு. இப்போது கேக் நல்லா வெந்துருச்சு. கேக் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே எடுத்து கட் பண்ணக்கூடாது. அதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் டீமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். ஓரத்தில் போட்டிருந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவிழ்த்துனீங்கன்னா ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம ஓரங்கள்லேயும் பட்டர் ஷீட் போட்டிருந்தோம். பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஸ்பஞ்சியான ப்ளம் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த கேக்கை குக்கரில் கூட பண்ணலாம். கடாயில் எப்படி பண்ணுறோமோ சேம் மெத்தட் தான் குக்கருக்கும். ஆனால் குக்கர் மூடியோட கேஸ்கட், விசில் இது ரெண்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ப்ளம் கேக் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். இதில் நம்ம நிறைய நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே பஞ்சு போல் இருக்குது. நீங்கள் கருப்பு கிஸ்மிஸ் சேர்க்கும்போது சீட்லெஸ் கிஸ்மிஸ் சேருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளம் கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.